ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இருக்கிற துணியை வச்சு எப்படி நம்ம வந்து அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டிசைனை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் பார்த்தீங்கன்னா பிக்னஸ் வந்து கூட ட்ரை பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக்னஸாக இருக்க கூட நம்ம ஏதாவது ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு நினைப்போம். கொஞ்சம் அடுத்த கட்டமாக நம்மளோட மைண்ட் எப்படி யோசிக்குன்னா கொஞ்சம் அந்த டிசைன் ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி பார்ப்போமே, நம்ம ஏன் இப்படியே வந்து நார்மல் நெக்கு, அதாவது பா நெக்கு யூ நெக்கே வச்சிட்ருக்கோமே, நெக்ஸ்ட் எதாவது ட்ரை பண்ணலாம். அங்கக்குள்ளே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக கைட் பண்ணுறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த டிசைனுக்குலாம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் தேவைப்படுது பார்த்தீங்களா. இந்த ஃபேப்ரிக்லாம் வந்து என்ன ஃபேப்ரிக் எடுக்கிறாங்கங்கிறதே நமக்கு தெரியாது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து பிக்னஸாக இருக்கக்குள்ள ஒரு யூடியூப் சேனல்லாம் நான் போய் கேட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சு எடுக்கிறீங்களே, அது என்ன ஃபேப்ரிக்னு கேட்டதுக்கெலாம் அவங்க ரிப்ளை கூட பண்ணலை எனக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சில ஃபேப்ரிக் டீட்டெயிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ப்ளவுஸுக்கு டிசைன் வைக்கக்குள்ள எந்த மாதிரி ஃபேப்ரிக் நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து எடுப்போம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேரீயில் 2 கலர் டபுள் கலர் இருக்குதுனாவே அதில் எந்த கலர் வந்து டிசைன் கொடுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் எடுக்கக்குள்ள சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ஒரு நெக் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அப்படி என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஒரு பாட் நெக் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது லைட்டாக தான் இருக்குது. சும்மா நீங்கள் ஒரு இப்படி நீங்கள் ஒரு பேட்டர்ன் ஷீட் எடுத்து அதில் வரைஞ்சி பார்க்கக்குள்ளேயே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுறேன்னா கர்வ் லைன் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1 இன்ச்சு இன்னும் 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படி நான் என்ன பண்ணுறேன்னா கர்வ் லைன் இந்த மாதிரி வரைஞ்சி காட்டுறேன் உங்ககிட்ட. பாருங்கள், நீங்கள் இந்த ஷேப்பு தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன ஷேப் தோணுதோ எல்லா ஷேப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வரைஞ்சிட்டு என்ன பண்ணுறோம்னா லைனிங்கே அப்படியே 2 லைனிங்கையும் ஒட்டுக்கா வச்சு ஒரு அடி அடித்தோம்னா ஒன் சைடு வரைஞ்சிருக்க அந்த சாப்பீஸோட துகள் பார்த்திங்கன்னா இன்னொரு சைடும் போய் அப்படியே வந்து அது அப்படியே ட்ரேஸ் எடுத்த மாதிரி ஆயிரும், ட்ரேசிங் மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா நம்ம நெக்குக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸ் வந்து நெக்குக்கு தேவையான கேன்வாஸ் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸில் வரைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாடல் வந்து அப்படி நம்ம இதில் வந்து ட்ரேஸ் எடுக்கிறோம். நீங்கள் இது சும்மா வந்து நம்ம அந்த கோலம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் சும்மா வளைவாக ஒரு சர்க்கிள் தான், அது ஒரு செமி சர்க்கிள் தான் நான் வந்து அப்படியே ஆஃப் சர்க்கிள் தான் அப்படி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸி. அது எப்படி ப்ளவுஸை வந்து 2 பக்கம் தட்டி எடுத்தோமோ அதே மாதிரி கேன்வாஸையும் சென்டர் பாயிண்ட் பிடிச்சிட்டு 2யும் இந்த லைனிங் நம்ம தட்டி எடுத்த மாதிரியே இதையும் 2 சைடு வச்சுட்டு ஒரு தட்டினோம்னா அந்த அச்சு வந்து விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா சுற்றியும் ஃபஸ்ட்டு எக்காரத்து கொண்டு லைனிங் ப்ளவுஸில் நீங்கள் மாதிரி டிசைனுக்கு வைக்க போகிறதா இருந்துச்சுன்னா நெக்கு வந்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லைனிங்லேயும் நெக்கு கட் பண்ணக்கூடாது, கேன்வாஸ்லேயும் நெக் கட் பண்ணக்கூடாது, அப்படி தான் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு தேவையான டிசைனுக்கு நான் என்ன துணி எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் வந்து எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு புடவையில் வந்து 2 கலர் இருக்கும். அந்த 2 கலரில் ஒரு கலர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவைப்படும். அதாவது ப்ளவுஸுக்கு வந்து டிசைனுக்கு கொடுக்கறதுக்கு அதில் ஒரு கலர் தான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அதே மாதிரி கலரில் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் அலைஞ்சு கூட ஒரு கடைக்கு 2 கடை கூட அலைஞ்சு கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா சில்க் காட்டன் வந்து சேம் அதே கலரில் வந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள சூப்பராக இருக்கும். இந்த சில்க் காட்டன் வந்து எல்லாம் வேறு ப்ளவுஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் வைக்கக்குள்ள அந்தளவுக்கு ஆக்வர்டாலாம் தெரியாது, சூப்பராக இருக்கும். காட்டன் ப்ளவுஸ்க்கு கூட இப்போ நம்ம வந்து இந்த சில்க் காட்டனுக்கு அதே மாதிரி கலர் வாங்கி நம்ம டிசைன் வைக்கக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு நெக்கு நீங்கள் அடிக்கக்குள்ளே என்ன பண்ணணுன்னா இப்போ உள்ளுக்குள்ளே நான் அந்த பாட் நெக்கு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒன்ஸ் வந்து தையல் வந்து விட்டுறீங்க. அந்த பாட் நெக் மட்டும் தையல் விட்டுட்டு இந்த ஆஃப் சர்க்கிள் செமி சர்க்கிள் அப்படியே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணால் குட்டியாக தையல் வந்து விடுறோம். அதாவது சில்க் காட்டன் இருக்குது, சில்க் காட்டனுக்கு மேலே வந்து கேன்வாஸில் வரைஞ்சி பேப்பரை வச்சுக்கிட்டு அப்படி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நெக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அவுட்லைனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் விட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக சுற்றியும் இந்த பூவாக இருக்குது பார்த்தீங்களா சர்க்கிள், அது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா நல்ல பொடி தையல் நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே லாஸ்ட்டு பொடி தையல் எதுவோ அதையே வச்சு ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன்னா தையல் விட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி டிசைன்
நம்ம தைக்க போகிறோன்னாவே நம்மக்கிட்ட முக்கியமாக பார்த்திங்கன்னா கத்திரிக்கோல் வந்து நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அந்த ராஜஸ்லாம் நம்ம கட் பண்ணக்குள்ளே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா கத்திரிக்கோல் வந்து சரியில்லைனாவே நம்ம வெட்டுற கிளாத் வந்து சரியாக நம்ம நினைக்கிற அந்த அவுட்புட். இப்போ நீங்கள் வந்து சொல்லப்போனால் ஒரு ட்ரெஸ்ஸு எப்படி வரணுங்கிறது முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த கட்டிங் தான். ஓகேவா? ஸ்டிச்சிங் கூட நெக்ஸ்ட் அந்த ஃபினிஷிங் தான். ஆனால் கட்டிங் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடைய மொத்த அவுட்புட்டையே நிர்ணயிக்கிறது கட்டிங் தான். ஸோ அதனால் கட் பண்ண போகிற ஃபேப்ரிக்கை அந்த எந்த அளவுக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்திரிக்கோளும் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அதோடைய சென்ட்ரு 2 பக்கமும் வச்சு சென்ட்ரு பீஸ் வந்து நான் ஒரு நாச் கொடுத்துக்கிட்டேன். அதாவது கேன்வாஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நாச் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எப்படி தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எல்லாமே சுற்றியும் அப்படி தையல் விட போகிறேன். எதுக்கு தையல் விட போகிறேன்னா இதை வந்து அடித்து எதை திருப்பி நான் எடுக்க போகிறேன்னா நான் வைக்க போகிற டிசைனை தான் நெக்கில் வச்சு அப்படியே அடித்து உள்ளக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் சுற்றியும் வந்து தையல் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் தைக்கக்குள்ளே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் இருக்கிறேன்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு கட் பண்ணணும். தையல் போடக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் அந்த லைனிங்கை விட 1/4 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா தையலும் போடணும். அப்போ தான் சுருக்கெல்லாம் வராமல் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா அந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்லாம் பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஹாம்கோல் சைடு எல்லா பக்கமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோல் யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கத்திரிக்கோல் யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நான் வச்சுருக்க கத்திரிக்கோல் பார்த்திங்கன்னா இந்த ஜூபிட்டரில் 10 இன்ச்சு நான் வந்து வச்சுருக்கேன். இது இந்த எவ்வளோ பெரிய ஃபேப்ரிக்கானாலும் நம்ம மடக்கி போட்டு வெட்டினோம்னா சூப்பராக வெட்டும். ஒரு 8ஆக ஃபோல்ட் பண்ணி வெட்டினோம்னா கூட நல்லா வெட்டும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா மடக்கி அதாவது 2ஆக மடக்கி வச்சு ப்ளவுஸை 2ஆக மடக்கி வச்சு சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த கேன்வாஸ்லேயும் சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க இந்த லைனிங்கில் வந்து டிராஃப்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் அதையும் வந்து மைண்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா லைனிங்லேயும் நம்ம வரைஞ்சி தானே வச்சுருக்கோம். ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்காதீங்க. அது முன்ன பின்ன எந்த பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது முக்கியம்னா இந்த கேன்வாஸ் இப்போ நான் பெல் பென் போட்டு பின் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். நீங்கள் அடியில் போட்டிருக்க அந்த டிராஃப்டிங்கை வந்து மைண்டில் வச்சுருக்காதீங்க. இந்த கேன்வாஸ் தான் நமக்கு முக்கியம். நல்ல ஓரத்தையில் வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் நான் கொடுத்துட்டு இதை அடித்து திருப்ப போகிறேன்னா எப்படி இதை வந்து பர்ஃபெக்டாக அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா பெல் பென் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நெக்கை யூஸ் பண்ணி நம்ம தைக்கக்குள்ளே பெல் பென் கண்டிப்பாக வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கிறீங்கனாவே பெல் பின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த நெக்கு வந்து அடித்து திருப்ப போகிறோம். அதாவது உள்ளக்கிற அந்த நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அடித்து திருப்ப போகிறவங்கக்குள்ளே ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு பக்கம் வந்து நகர்ந்து கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பின் பண்ணிட்டு அடிக்கக்குள்ளே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தையல் விட்டு எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு சுற்றியும் வந்து இந்த சென்டர் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நாச் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாச் கொடுக்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். அந்த நம்ம தையல் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, எக்காந்து கொண்டு அந்த தையலில் போய் நம்ம நாச்சு வந்து போயிடக்கூடாது, சிஸ்ஸர் வந்து பற்றக்கூடாது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக விடணும். இப்போ வந்து நம்ம இந்த அப்படியே வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். டேர்ன் பண்ணிக்கிட்டு அடிக்க தான் போகிறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி டேர்ன் பண்ணுறதுக்கு லைட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இப்போ நீங்கள் அயன் பண்ணக்குள்ள அது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எப்படி வச்சு அடிச்சிருக்கிறோன்னா லைனிங் பீஸையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் எல்லாத்தையும் நார்மலாக ப்ளவுஸ் எப்படி இருக்குமோ அப்படி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் பீஸ் மேலே தான் இந்த கேன்வாஸை வச்சு அடிச்சிருக்கிறோம். அடித்து டேர்ன் பண்ணக்குள்ளே பாருங்கள் இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு புரியுது தானே? இப்போ என்ன பண்ணுறோம்
பண்ணுறோம்னா சுற்றியும் வந்து நம்ம வந்து தையல் விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே வந்து சுற்றியுமே நம்ம வந்து தையல் விட்டுக்கிறோம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் விட்டுட்டு இந்த பூ வளையுது பார்த்திங்களா, அந்த அந்த இடத்துல ஷேப்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே அழகாக நிறுத்தி கொஞ்சம் பொறுமையாக அவசரப்படாமல் கொஞ்சம் நிறுத்தி நீடில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல போகக்குள்ளலாம் கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் வந்து தையல் விடுக்குள்ள அது வந்து பார்த்திங்கன்னா அதோட அவுட்புட் வந்து அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஃபுல்லாகவே எப்படி இருக்குது, சர்க்கிளாக இருக்குது. ஸோ அதனால் அப்படி தான் நம்ம வந்து தையல் விடணும். இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ அதனால் காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா லேஸ் அதே கலர் சேம் கலர்லேயே எடுத்திருக்கேன். இப்போ இந்த லேஸை நான் என்ன பண்ணுறேன்னா சுற்றியுமே வச்சு தைக்க போகிறேன். எப்படி தைக்க போகிறேன்னா அழகாக நீட்டாக பார்த்தீங்கன்னா லேஸை வந்து நம்ம வந்து மெதுவாக வச்சு வந்து இதில் தைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தைக்கக்குள்ளே பிக்னஸாக இருக்கக்குள்ள கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சிரமமாக இருக்குன்னு அப்படியே விட்டுறாதீங்க. லைட்டாக சிரமமாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தானே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அழகான ப்ளவுஸை வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டிசைன் ப்ளவுஸ் வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான சீரீஸில் எனக்கு ஸ்டார்டிங்கில் டிசைன் ப்ளவுஸை தைக்க தெரியாது. ஆனால் இப்போ நம்ம தைக்கிறதுல முக்கால்வாசி பார்த்திங்கன்னா டிசைன் ப்ளவுஸ் தான் அதிகமாக தைக்கிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ப்ளவுஸ் நம்ம வெட்டி வீண் பண்ணி இப்படி வரக்கூடாது, அப்படி தைக்கணும்னு சொல்லி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோன்னா போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் தான். மற்றபடி ஒரு விஷயம் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா அது வீணாக போச்சு இல்லை சரியில்லை அப்படின்னா ஐயோ நம்ம தைச்சோமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தயவு செஞ்சு ரொம்ப உடஞ்சி போகாதீங்க. நெக்ஸ்ட்டு தைக்கக்குள்ளே நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பை வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து பண்ணக்கூடாதுங்கிற மைண்டுக்கு நீங்கள் வந்துடணும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துட்டாவே நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து லேஸ் வந்து சுற்றியுமே வந்து தைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ரெண்டாவது இப்போ லேஸில் வந்து இந்த சைடு ஒரு தையல் போடணும், இந்த பக்கம் ஒரு தையல் போடணுமா, ரெண்டு கார்னர் சைடுமே தையல் போடணுமா. ஸோ அதனால் அந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம். தையல் போடக்குள்ள இந்த சில்க் காட்டன் மேலேருந்து லைட்டாக பிசுரில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்போவே வந்து வெட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க நீடெல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குண்டு ஊசியில் மிஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு வாய்க்குள்ளே எடுத்து போட்டுக்குவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி குண்டு ஊசிலாம் யூஸ் பண்ணக்குள்ள பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேப்ரிக்கை தான் வச்சு நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் 1/2 மீட்ரு அந்த டிசைனுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1/4 மீட்டர் வாங்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் அதே தான் அந்த துணியை தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்குவாங்க. இது வந்து குட்டி பீஸாக அதாவது ட்ரை ஆங்கிள் வந்து அப்படி குட்டியாக மடிச்சுட்டு அதோடைய 2 கார்னர் சைடும் அதாவது ட்ரை ஆங்கிளோடைய கார்னர் சைடு 2 பக்கம் நீங்கள் மடிச்சிங்கன்னா ஒரு ஷேப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் ட்ரை ஆங்கிள் மடிச்சுட்டு இந்த சைடு கார்னரும் மடிக்கக்குள்ளே பாருங்கள் அது அழகாக ஒரு ஷேப் கிடைக்குதுல. இந்த மாதிரி எனக்கு இது குட்டியாக இருந்தால் போதும். எனக்கு இப்போ இது சின்னதாக தேவைப்படுதுங்கனால நான் ஒரு 2 இன்ச்சுக்குள்ளார இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. இருக்கிற ஃபேப்ரிக்கில் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டிசைனை வந்து உருவாக்க போகிறேன். ஏன்னா இப்போ இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சில்வர் கலர் மாதிரி நம்ம வச்சோம்ல சில்க் காட்டன் டிசைனுக்கு அதுவே பார்த்திங்கன்னா 1/4 மீட்டர் நான் வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இதையும் வந்து நம்ம ஒரு 1/4 மீட்டர் வாங்கி கூட எக்ஸ்ட்ரா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரி வேண்டாம் கஸ்டமருக்கு ஓவர் சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக நான் இருக்கிற ஃபேப்ரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் அப்படி தான் என்ன ஃபேப்ரிக் தன்கிட்ட வந்து மீதி ஆகுதோ அதையே வச்சு தான் வந்து டிசைனை வந்து உருவாக்குவாங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கோங்க. தேவைப்பட வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சில்க் காட்டன் நம்மளுக்கு தேவையான கிளாத்தை வாங்கி கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசைனுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படிலாம் பண்ணால் தான் இந்த டிசைன் இப்படிலாம் வரும் போல் அப்படின்ட்டு. இப்போ இந்த குட்டியாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
இப்படி குட்டி குட்டியாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்துக்குவாங்க. இப்போ நம்ம டிசைன் வந்து எல்லாம் லேஸ் வச்சு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுக்கு அதாவது இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சர்க்கிளுக்கு நடுவில் இந்த பீஸ் வந்து ஒரு 3 பீஸ்லேருந்து 4 பீஸ் மட்டும் வர மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த சர்க்கிள் இருக்குல்ல, சர்க்கிளை விட நல்லா கீழே வச்சுட்டு, ஏன்னா நம்மளுக்கு அந்த சர்க்கிளில் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த ஃபேப்ரிக்கும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து தெரியணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சர்க்கிளுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி மடிச்சிருக்கோம்ல, அது வந்து சர்க்கிளுக்கு கீழே வர மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நடுவில் எவ்வளோ நான் வைக்கிறேன்னா 3 பீஸு வந்து நான் இந்த ட்ரையாங்கிள் வச்சேன் பார்த்தீங்களா, ஒரு 3 பீஸ் தான் நான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ 2 வைக்கதா இருந்தாலும் வைக்கலாம், இல்லை ஒவ்வொரு பீஸ் மட்டும் வைக்கதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருந்தால் அழகாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சுருக்கேன். அந்த இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, லேஸு வந்து சென்டரில் அப்படியே நான் விட்டுருவேன். லேஸ் மேலே வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வச்சோம்ல, அது வந்து நான் லேஸில் வைக்கல, லேஸை விட்டுட்டு தான் நான் வைக்கிறேன். ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா லேஸ் மாதிரி வச்சுட்டு வந்தால் நல்லா இருக்காது. பாருங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக எப்படி இருக்குது. இப்போ வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா, கிராஸ் பீஸ் வந்து பையாஸ் வந்து எடுத்துட்டேன். பையாஸ் வந்து இப்படி மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டுக்கிறேன். எதுக்கு பைப்பிங் கொடுக்க போகிறோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் பைப்பிங்லாம் கொடுக்கல, சும்மா அப்படி சாதாரண பைப்பிங் தான் கொடுக்குறோம். த்ரெட் பைப்பிங் வேண்டாம் அப்படின்னுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது மேலே அப்படியே வச்சு எந்த பக்கம் ராய்ஜஸ், அதாவது பைப்பிங்கோட அந்த பிசுறு தெரியுது பார்த்தீங்களா, அந்த ராய்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் மேலே அப்படியே வச்சு நான் வந்து தைச்சிட்டு வரேன். பிசுறு இல்லாத அந்த ஃபோல்ட் பண்ணி நம்ம அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி எங்கே போயிடும்னா உள்ளே போயிடும். ஆன் ஃபோல்டில் இருக்கிற அந்த பைப்பிங் வந்து உள்ளே போயிடும். பிசுறு பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அடிச்சிட்ருக்கேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக வந்து வச்சு அடிச்சிட்ருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பைப்பிங் கொடுக்கக்குள்ள கண்டிப்பாக வந்து தையல் விட்டு விட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அப்படியே அது மேலே வச்சு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கக்குள்ளே கவனிக்க மாட்டோம் எந்த இடத்துலலாம் தையல் விட்டு போகுது அப்படின்னுட்டு. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் பைப்பிங் வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா பைப்பிங்கை வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து அடிக்கணும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறேன்னா, பைப்பிங் மேலேயும் என்னுடைய த்ரெட்டு அதாவது நீடில் வந்து குத்தக்கூடாது. பைப்பிங்க்கும் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் சென்டரில் இந்த கேப் வருது பார்த்தீங்களா, உங்களுக்கு காட்டுறதுங்க. இந்த கேப் வருதுல்ல, இந்த கேப்லேயே தான் பார்த்தீங்கன்னா என்னோடய நீடல் வந்து பார்த்திங்கன்னா குத்திட்டு வரணும். அந்த பைப்பிங் மேலே எக்காரணத்துக்கு கொண்டு பார்த்திங்கன்னா தையல் வந்து ஏறக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பிக்னர்ஸாக இருக்கக்குள்ள தெரியாது, அது மேலே ஏற்றிலாம் நம்ம வந்து பைப்பிங் அடிப்போம், ரொம்ப கன்றாவி குளமாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து பைப்பிங் ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சுட்டு காட்டுறேன். அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு நம்ம டிசைன் வச்சதுக்கப்புறம் அந்த 2 டாட் பிடிப்போம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா பெல்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக வந்து சொல்லி நான் போடுறேன். எத்தனை இன்ச்சு நான் எடுத்துருக்கிறேன், எப்படி செய்யணும், எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வெறும் ப்ளைனாக மட்டும் கீழே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு. இது நீங்கள் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளவுஸில் வந்து பார்டர் இருந்துச்சுன்னா பார்டர் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக ஒரு பெல்ட் மாதிரி ரெடி பண்ணி வைக்கக்குள்ள அது வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஒரு 3-4 ப்ளவுஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணதுனால தான் கஸ்டமர் இதை பார்த்துட்டு சரி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, அதாவது வேறு ஒரு கஸ்டமருக்கு நான் அப்படி பண்ணி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி இதை பார்த்துட்டு தான் சரி எனக்கும் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஹிப்பில் வேஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த மாதிரி பேக்கில் ஏதாவது ரவுண்டு இந்த மாதிரி வைக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஷேப் கொடுக்க போகிறோன்னாவே அந்த பேக் சைடு வந்து நம்ம வந்து 2 டாட் பிடிப்போம்ல, அது வந்து பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 டாட் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் எதாவது டிசைன் வந்து அந்த வேஸ்ட் ரவுண்டில் வந்து வைக்கக்குள்ள அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வேஸ்ட் ரவுண்டுகிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாவது வைக்க போகிறீங்க, டிசைன் ஏதாவது வைக்க போகிறீங்கனாவே கண்டிப்பாக அந்த 2 டாட் வந்து பிடிக்கக்கூடாது. ஸோ நான் அதனால் இதுக்கும் வந்து நான் பிடிக்கல. ஒரு ட்ரெஸ்ஸு வந்து உருவாக்க போகிறோம்னா
தைக்கணும்னா நீங்கள் வந்து அது நல்ல ரசனையோட அதாவது நமக்கு மைண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு தைச்சோம்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவுட்புட் நல்லா வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து எப்பயும் ரிலாக்ஸேஷனாக போனாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரெஸ்ஸு தப்பாக வந்துருச்சுன்னு நினச்சி தைச்சோம்னாவே அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மைண்டே வந்து அப்செட் ஆக்கி விட்ரும். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யுங்க. லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால எனக்கு மேலே 40 ரூபா சேர்த்தி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காசு வந்து முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் தான் முக்கியம், அவங்களுடைய ஹாப்பினஸ் அதுதான் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.